அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். திமுக கூட்டணிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது அப்படின்னு தெரியும். அதிகமா குடைச்சல் கொடுத்தது, கடுப்பேத்துனது அப்படின்னா காங்கிரஸ் தான். எங்களுக்கு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க, நாங்க கேட்கறத செய்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஒரு தரப்பு வந்து காங்கிரஸ் தரப்பு வந்து திமுகவை விமர்சனம் பண்ணி பேசும், அடுத்த நாள் வந்து இன்னொரு தரப்பு வந்து திமுகவுக்கு ஒரு சாஃப்ட் டோன்ல பேசும். சோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மாசம் 2 மாசமா மாத்தி மாத்தி திமுக இந்த காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள போயிட்டு இருந்தது. பட் ஒரு வழியா கடைசியா ஒரு முடிவு அப்படிங்கறத எடுத்துட்டாங்க. காங்கிரஸ் வந்து நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போல திமுக கூட்டணியில தான் பயணிக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தை உறுதி செஞ்சுட்டாங்க. சோ திமுக தரப்புல இருந்து 28 எம்எல்ஏ சீட் அப்படிங்கறத காங்கிரஸுக்கு கொடுத்திருக்காங்க. இது இல்லாம ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கறத ஒதுக்கி இருக்காங்க. சோ ஒரு வழியா இந்த திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையில இருந்த அந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் பிரச்சனை பண்ணி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது திமுக பத்தி விமர்சனம் பண்ணி நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து கடைசியா பேசி அவங்க நினைச்சதை சாதிச்சிருக்காங்கல்ல, வழக்கத்தை விட அதிகமான சீட்டு வாங்கிட்டாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்கல்ல. சோ இந்த விஷயம் கூட இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, விசிகா இருக்காங்க, மதிமுக இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கல. என்னடா அது, காங்கிரஸ் வந்து இவ்வளவு நாள் சண்டை போட்டு என்னென்னமோ திமுக பேசிட்டு இருந்தாங்க, ஆனா கடைசி நேரத்துல அவங்க பேசுனதுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனப்படுற மாதிரி அவங்களுக்கு இத்தனை சீட்டு கிடைச்சிடுச்சு, திமுக வந்து கொஞ்சம் இறங்கி போயிடுச்சு, நாமளும் ஏதாவது ஃபைட் பண்ணி பார்ப்போம், நாமளும் இந்த கட்சி கூட எவ்வளவு நாளா கூட்டணியில இருக்கோம், இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஜிங்ஜாங் அடிச்சிட்டு இருக்கோம், சோ நாமளும் ஏதாவது ஃபைட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவும் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் திமுக இவங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த சண்டை தான் இதோட முடிவுக்கு வந்திருக்க தவிர மற்ற கட்சிகள் போட போற சண்டை அப்படிங்கிறது இன்னும் நீடிக்கும். சோ திமுக நாங்க எத்தனை தொகுதியில நிக்க போறோம் அப்படிங்கறத உறுதி பண்றதுக்கு இன்னும் அது சில வாரங்கள் எடுக்கும். ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா, இத மாதிரி சண்டைகள் எல்லாமே நமக்கு வெளியில தெரியும். வெளியில தெரியாம நடக்கிற சண்டை அப்படின்னா கட்சிக்குள்ள உட்கட்சிக்குள்ள நடக்கிற சண்டை அப்படிங்கிறது மோஸ்ட்லி வெளியில தெரியாது. 2 கூட்டணி கட்சிக்குள்ள சண்டை நடக்குது அப்படின்னா இவங்க இல்லைனாலும் இவங்க செய்தியை கசி விட்டுருவாங்க, அது சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறது மீடியாவுக்கு வந்துடும். ஆனா உட்கட்சிக்குள்ள பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அதுவும் தேர்தல் நேரத்துல நடக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மூடி மறைச்சு பார்ப்பாங்க. சோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் திமுக இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இன்டர்னல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது திமுகக்குள்ள எடுத்திருக்காங்க. யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம சபரீசன் அவர்கள் நடத்தக்கூடிய பெண் நிறுவனம் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப 2021 சீட்டு கொடுத்திருப்பாங்கல்ல நிறைய எம்எல்ஏக்களுக்கு, நின்னு தோத்தவங்க வேற, பட் இப்ப சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடியவங்க, அமைச்சரா இருக்கக்கூடியவங்க, இவங்கள யாராருக்கு 2026 சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்னல் ரிப்போர்ட்டை பெண் நிறுவனம் எடுத்து தலைமைக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதுல பேர் வந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இந்நேரம் என்ன கோபத்துக்கு வந்திருப்பாங்க, என்னது எனக்கு சீட்டு கிடையாதா, நான் இந்த கட்சிக்காக எவ்வளவு உழைச்சேன், என்ன பண்ண அப்படின்னு கதையை பேசி எங்க அப்பா கதை எங்க தாத்தா கதை எல்லாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. சோ அத மாதிரி பேச ஆரம்பிச்சு இப்போ திமுக தலைமைக்குள்ள கட்சிக்குள்ள எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா என்ன நடக்கும் தெரியுமா, எனக்கு என்னுடைய ஏரியாவில் எவ்வளவு பவர் தெரியுமா அப்படின்னு பேசுற அளவுக்கு, தலைமையை எதிர்த்து பேசுற அளவுக்கு சில அமைச்சர்கள் வந்து துணிஞ்சிருக்காங்க. நம்ம உதயநிதி இருக்காருல்ல, அவர் வந்து நிறைய மேடைகள்ல சொல்லி நீங்களே பார்த்திருக்கலாம், நம்ம தளபதி அவர்கள், நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து திமுகவுல வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையிலையும் கெஞ்சிற மாதிரி கூத்தாடுற மாதிரி தன்னுடைய அப்பாவை பார்த்து உதயநிதி கேட்டிருப்பாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய என்னுடைய செட்ல இருக்கக்கூடிய ஒரு 100 பேராவது 2026 தேர்தல்ல வேட்பாளரா நிக்கணும் அப்படிங்கறத உதயநிதி மறைமுகமா அப்ப சொன்ன விஷயம். புதுசா ஒரு 100 பேரை உள்ள கொண்டு வரலாம், இல்லைன்னா உதயநிதி கோச்சுப்பாங்க அப்படிங்கிற இடத்துக்கு தலைமை வந்துட்டாங்க. ஆனா 100 பேரை தூக்கிட்டு புதுசா உள்ளவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும், உதயநிதி சொல்றவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த ஒரு 100 பேர்ல 100 பேர் இல்லைன்னா கூட ஒரு 50 பேரையாவது தூக்கணும்ல, ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவங்க இல்ல அமைச்சரா இருந்தவங்கள தூக்குனாதானே புதுசா ஒரு 100 பேருக்கு சீட் அப்படிங்கறத கொடுக்க முடியும். சோ அந்த அடிப்படையில இந்த பெண் நிறுவனத்துக்கு இந்த வேலை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. யார் மேலாம் அதிருப்தி ரொம்ப அதிகமா இருக்கு, யார் மேலாம் தொகுதியில வந்து ரொம்ப குற்றச்சாட்டு இருக்கு, மக்கள் கோபமா இருக்காங்க, அந்த லிஸ்ட் எல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த லிஸ்ட்ல வர்றது பிரச்சனை கிடையாது, அமைச்சர்களுடைய பேரும் இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு. சோ அதனால அந்த லிஸ்ட் தெரிய வந்த அமைச்சர்கள் எல்லாம் என்னது என் பேரை லிஸ்ட்ல வச்சிருக்காங்களா, நான் யாரு தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. நம்ம அமைச்சர் ரகுபதி இருக்காங்கல்ல, இப்போ கனிம வளத்துறை அமைச்சரா இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு திரும்ப சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்னல் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. என்ன காரணம் அப்படின்னு பல காரணங்கள் இருக்கலாம், பட் இப்போ இந்த ரீசன்ட் டைம்ல வந்து
இந்த கல்குவாரிகள் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து இந்த தேர்தல் வரதுக்குள்ள எத்தனாயிரம் கோடி அடிக்க முடியுமோ அடிக்கணும், அவங்க கிட்ட தான் கமிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து ரொம்ப வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க எவ்வளவு வெட்டுவீங்க, எவ்வளவு ஆழம் வெட்டுவீங்க, எவ்வளவு அகலம் வெட்டுவீங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, கேட்கிற கமிஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மிரட்டி காசு வாங்கிட்டு இருந்தா நம்ம கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு திரும்ப சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்னல் ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய காந்தி அவர்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது, மைனாரிட்டி வெல்ஃபேருடைய அமைச்சரா இருக்கக்கூடிய நாசருக்கு சீட்டு கொடுக்க கூடாது, நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் நம்ம துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவர் மேல 1000 சர்ச்சைகள் இருக்கு, அவர் பேசுறது எல்லாமே பிரச்சனையா பேசுறாரு அப்படிங்கிறதுனால சோ அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம பொன்முடி அவர் இப்ப அமைச்சரா இல்ல, பட் இருந்தாலும் பொன்முடிக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல திமுகவுல, சோ அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இது போக ரூரல் டெவலப்மெண்டோடைய நம்ம அமைச்சரா இருக்கக்கூடிய பெரியசாமிக்கு சீட்டு கொடுக்க கூடாது, KKSSRக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட அவர் தான் இந்த வெள்ள பாதிப்பு அதெல்லாம் வந்தா பார்க்கக்கூடிய அமைச்சர், ஆனா நீங்க எங்கேயுமே வெளியில பார்த்திருக்க முடியாது, சோ அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இடையில எல்லாம் நம்ம டாஸ்மார்க் துறைக்கெல்லாம் அமைச்சரா இருந்தார்ல முத்துசாமி அவர்கள், சோ வீட்டு வசதி வாரியத்துறை, சோ அவருக்கு வந்து சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. இது போக அனிதா ராதாகிருஷ்ணன் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் அந்த துறை அமைச்சர், அவருக்கு சீட்டு கொடுக்க வேணாம். ராஜகண்ணப்பன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அவர் ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்தப்பவே ஒருத்தர் ஜாதி பேரெல்லாம் சொல்லி திட்டி நிறைய பிரச்சனைகளுக்குள்ளதான் நிறைய துறையை வந்து அவரை மாத்திட்டே இருந்தாங்க, அந்த துறையில இருந்தாரு இந்த துறையில இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவை வந்து அவருக்கு மாத்தப்பட்டுட்டே இருந்தது. சோ அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்னல் ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. அதே மாதிரி கயல்விழி செல்வராஜ் ஹியூமன் ரிசோர்சஸ் அந்த டிபார்ட்மெண்டோடைய அமைச்சரா இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கும் சீட்டு கொடுக்க கூடாது. கிட்டத்தட்ட 3, 6, 9 ஒரு 11 அமைச்சருக்கு, இப்ப அமைச்சரா இருக்க 11 பேருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இது இல்லாம எம்எல்ஏக்கள் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா போகுது, ஒரு 25ல இருந்து 30 எம்எல்ஏக்கள் இப்ப ஆல்ரெடி எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்க, சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்னல் ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. சோ நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்போ எம்எல்ஏவா உட்கார்ந்துருக்காங்க, இப்போ அமைச்சரா உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு திரும்ப 2026ல சீட்டு இல்ல அப்படின்னா கட்சிக்குள்ள எத மாதிரியான ஒரு பிரளயம் வெடிக்கும், இந்த நபர்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு கோபம் வரும். நான் திமுகவுல இவ்வளவு நாளா இருக்கேன், நீங்க இந்த ரிப்போர்ட்டை கேட்டுட்டு இவங்க எல்லாரும் குற்றம் செஞ்சவங்க தான், இவங்க இல்ல இருக்கக்கூடிய எல்லாரும் குற்றம் செஞ்சவங்க தான், பட் இருந்தாலும் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நான் குற்றம் செஞ்சனா, நான் மட்டும்தான் குற்றம் செஞ்சனா, நான் மட்டும்தான் திருடுனா, நான் மட்டும்தான் கொள்ள அடிச்சனா, நான் மட்டும்தான் மீடியாவில் வந்து தப்பா பேசினா, மத்த அமைச்சர்கள் எல்லாம் பேசலையா, மத்த எம்எல்ஏக்கள் எல்லாம் பேசலையா, மத்த எம்எல்ஏக்கள் எல்லாம் திருடலையா, அவங்க கொள்ள அடிக்கலையா, அவங்களெல்லாம் விட்டுட்டு எங்களை மட்டும் காரணம் பண்றீங்கன்னா என்ன காரணம்? சோ இந்த பிரச்சனை தான் இப்ப திமுகக்குள்ள பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. சோ இவங்க திமுக இந்த கூட்டணி எல்லாம் முடிவு செஞ்சு இத்தனை சீட் அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் யாராருக்கு சீட்டு கொடுக்கிறது அப்படிங்கிற அந்த அறிவிப்புலாம் வெளியாக ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பா திமுக கட்சிக்குள்ள ஒரு பெரிய சண்டை அப்படிங்கிறது வரும். பட் சண்டை போட்டு என்ன முடிவு பண்ணுவாங்க, இல்ல யாராவது கடைசி நேரத்துல கட்சி மாறுவாங்களா? ஏன்னா வேற கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் திமுகவுல போய் சேர்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் திமுகவுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி வேற கட்சியில வந்து சேர்றத இன்னும் நம்ம பார்க்கல. பட் இந்த இஷ்யூ வந்து அப்படியே ஃபயர் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி கேட்டீங்க அப்படின்னா திமுகவுல இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த எம்எல்ஏ சீட் அப்படிங்கறத கொடுக்க கூடாது, ஏன்னா யாருக்குமே அந்த தகுதி இல்ல. சோ திமுகவையே இந்த எலெக்ஷன்ல இருந்து ஒதுக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த 5 வருஷமா இருந்திருக்கு. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த 11 அமைச்சர்களோட நிறுத்தணுமா, இல்ல இருக்கக்கூடிய 35 அமைச்சருக்கும் சீட்டு கொடுக்காம திமுக ஒதுக்கணுமா, அப்பயாவது புதுசா யாராவது வந்து நல்லது செய்வாங்களா, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இத மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.